ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாதாவசலா புத்திஹ ததா யோகமவாப்ஸ்யசி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மயோகத்தினுடைய பலன் ஞான யோகத்துக்கு தகுதி, ஞான யோகத்தினுடைய பிரயோஜனம் மோட்சம் என்று சொல்லப்படுகிற இடைவிடாத நிறைவுணர்வு என்று புரிந்து கொள்ளணும். 52வது ஸ்லோகத்தில் ஒன்று சொன்னார், எப்போ உனக்கு ஆத்ம அனாத்ம அவிவேகம் போகுமோ அப்போ உனக்கு ஆத்மானாத்ம விவேகமும் வைராக்கியமும் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். இங்கே என்ன சொல்றாருன்னா, ஹே அர்ஜுனா, யதா எப்பொழுது, தே புத்தி உன்னுடைய புத்தியானது, எப்பேற்பட்ட புத்தி அதுன்னா, ஸ்ருதி விப்ரதிபன்னா புத்தி. இந்த கர்மகாண்டத்தில் அர்த்தகாமத்துக்காக நிறைய கர்மாக்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஜனங்கள்லாம் உலகத்தில் எப்போ பார்த்தாலும் பணத்தையும் குடும்பத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியுமே தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மன நிம்மதிக்கான வழிமுறையை பற்றி யார் பேசுகிறார்கள், சிந்திக்கிறார்கள்? ஒருத்தரும் கிடையாது, பெரும்பாலும் இல்லை. அதனால் நம்ம புத்தி எப்போ பார்த்தாலும் ஏகப்பட்ட விஷயத்தை கேட்டு குழம்பி போயிருக்கு. சாஸ்திரத்துக்குள்ளே வந்தாலும் கர்மகாண்டத்திலையும் இந்த அர்த்த காமந்தான் நிறைய பேசப்பட்டிருக்கு. பகவான் இந்த உலகியல் பலனை விரும்பி பண்ணுற கர்மத்தை பற்றி ஏற்கனவே பேசினார். அதனால நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த அர்த்த காமம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களோட சம்பந்தம் வச்சுக்கிற புத்தி ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை தான் சொல்கிறார், புறநோக்குடைய புத்தி. ஸ்ருதி விப்ரதிபன்னா, ஸ்ருத்தின்னா கேட்டது, விப்ரதிபன்னான்னு அர்த்தம் மனசுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கு. விப்ரதிபன்னான்னா குழப்பம்னு அர்த்தம். கர்மகாண்ட விஷயத்தெல்லாம் கேட்டு கேட்டு குழப்பமாயிருக்கு மனசு, அப்படி ஒரு அர்த்தம். உலகத்திலையும் ஜனங்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியும் அனுபவிக்கிற சுகத்தை பற்றியுமே தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த புத்தி குழப்பி போயிருக்கு. ஆஹ தே புத்தி ஸ்ருதி விப்ரதிபன்னா புத்தி யதா எப்பொழுது, சமாதௌ, சமாதௌன்னு சொன்னா மெய்ப்பொருள் கடவுள், அந்த மேலான உயர்ந்த பொருளிடத்தில் நிஷ்சலா அச்சலா ஸ்தாஸ்யதி, சந்தேகம் இல்லாம தப்பா புரிஞ்சிக்காம சரியா நிலைச்சு நிற்குமோ. நிஷ்சலான்னா அங்கேயும் அலவாயாம இருக்கிறது, தப்பா புரிஞ்சிக்காம இருக்கிறதுன்னு அர்த்தம். அச்சலான்னு சொன்னா சந்தேகம் இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம், வேற்றுமை இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். நிஷ்சலான்னு சொன்னாலும் அச்சலான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். அதுக்கு விளக்க உரை ஆசிரியர்கள்லாம் விக்ஷேபம் விகல்பம் இல்லாமல் என்றும் விபரீதம் சந்தேகம் இல்லாமல் என்றும் அர்த்தம் சொல்லுகிறார்கள். ஆக நிஷ்சலா அச்சலா ஸ்தாஸ்யதி, அப்பொழுது யோகம் அவாப்ஸ்யசி. யோகம்னு சொன்னா இந்த இடத்துல நீ ஞான நிஷ்டையை பெறுகிறாய், ஞான நிஷ்டையின் மூலமாக மோட்சத்தை அடைவாய். அவாப்ஸ்யசிங்கிறார், அதை அடைவாய்ங்கிறார். இதனுடைய சுருக்கம் என்னன்னு கேட்டால், உன்னுடைய குழப்பமான புத்தியானது எப்பொழுது மெய்ப்பொருள் தத்துவத்தில் பரம்பொருள் தத்துவத்தில் தப்பா புரிஞ்சிக்காம சந்தேகப்படாம நிலைச்சு நிற்குமோ அப்போ உனக்கு முழுமையான மன நிறைவு மனசில் ஏற்படும். இடைவிடா நிறைவுணர்வு என்று சொல்லப்படுகிற முக்தியை நீ நன்கு உணர்வாய் என்பது பொருள். இந்த அளவில் பகவான் அர்ஜுனனுக்கு ஞானோபதேசத்தை பூர்த்தி பண்றார். இனி அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்க போறான், அதுக்கு பகவான் பதில் சொல்ல போறார். அது நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்